ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே காலை மன்ன நேரலாகி உங்களை இந்த நாளிலும் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு பூமியின் உயர்ந்த இடங்களிலே நம்மை உட்கார பண்ணுவாராக. ஆமேன், சோத்திரம். இந்த 1511வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக நம்ம மிக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அது எதற்கென்று பார்க்கும்போது தேசத்தில் இருக்கிற அல்லது பட்டணங்களில் இருக்கிற அனைத்து சபையின் ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சபையை நடத்த போதகர்களுக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக காலை மன்ன நேரங்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அவர்களை தேவன் பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. இந்த 1511வது காலை மன்னா நிகழ்ச்சியிலே நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது மனதுருகும் இயேசு. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் மனது உருகி நம்மை ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மளை அவர் ஒவ்வொரு நாள் பார்த்து பார்த்து நம்ம மேல மனது உருகி நமக்கு என்ன என்ன தேவையோ அவையெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதைத்தான் இந்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டு அவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். அதில் வழியருகே 2 குருடர்கள் இருந்து அவர்கள் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய தினத்தில் திரளான ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அந்த 2 குருடரும் கேள்விப்படுகிறார்கள். என்னைக்கும் நடக்கதை விட அன்னைக்கு அதிகமான காலடிகள் ஓசை அவர்கள் காதுகளிலே கேட்கிறது. உடனே அது என்ன என்று விசாரித்த பொழுது நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. உடனே அந்த 2 குருடர்களும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஐயா, வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் என் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அப்ப மனுஷன் கூப்பிட்டான ஆண்டவர் போயிடுவாரா? ஆண்டவர் உடனே நின்று தம்மிடத்தில் வரவழைத்து அவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. அப்ப காலை மன்னா நேர்களாகிய உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். காலை மன்னா நேர்களாகிய உங்கள்கிட்ட கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? காலை மன்னா செய்தியை பார்க்கிறீங்களே, ஒவ்வொரு நாளும் பார்க்கிறீங்களே, நான் உங்களுக்கு என்ன நன்மை செய்யணும் சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அவரை பார்த்து ஆண்டவர் மனது உருகினாராம். நம்முடைய ஏசப்பா மனது உருகிறவர். தம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்போது, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது, கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது, கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது, நோயினால் மிகவும் கொடிய வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் மனது உருகி அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி வேத புத்தகம் முழுவதும் வாசிக்கிறோம். அதே போலத்தான் இன்றைக்கு பாருங்க, இயேசு போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த 2 குழந்தைங்க பிறவிலே குழந்தைங்க பிச்சை எடுத்தா தான் அவங்க சாப்பாடு, வேற சாப்பாடு இல்லை. அல்லேலூயா. ஆனா அன்னைக்கு தெருக்கல்ல நிறைய காலடிகள் சத்தம் கேட்ட உடனே விசாரித்து கேட்கும்போது இயேசு நோக்கி கூப்பிடுறாங்க, ஐயரே, எங்களுக்கு இறங்குங்க. உடனே இயேசுவை பார்த்து மனதுருகினாராம். நம்ம ஆண்டவர் மனதுருகிறவர். உங்க பிரச்சனையை கண்டு மனது உருகுவார். ஒருவேளை உங்க பிள்ளைகளை பார்த்து மனது உருகுவார். அல்லது வியாதி படுக்கையில் கிடக்கிற உங்க சொந்த பந்தங்களை பார்த்து இயேசு மனது உருகுவார். இயேசு மனது உருகுவார். கூப்பிட்டு பாருங்க, இயேசு வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா மனது உருகி உங்களுக்கு அற்புதம் செய்வார்.
நம்ம இயேசுவை போல அற்புதம் செய்யக்கூடியவங்க வேறு யாருமே கிடையாதுங்க. அதிலும் தம்மை நோக்கி யார் கூப்பிடுறாங்களோ அவங்க போயிட்டாரு அப்படின்னா இயேசு மனது உருகிடுவார். இயேசு மனது உருகி அவங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருவார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். நம்ம ஏசப்பா மனது உருகிட்டார் அப்படின்னா அங்க உடனே அற்புதம், உடனே அதிசயம் நடக்கும். உங்களுக்கு எப்பேற்பட்ட தேவைகளை இருந்தால் கத்த சந்திச்சுவாருங்க. ஏசப்பா மட்டும் மனது உருகணும். நீங்க அவர் கூப்பிடணும், வருந்தி கூப்பிடணும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்க சொல்லி நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா கத்த மனது இறங்கிடுவார். அவர் யார் கூப்பிட்டாலும் வந்துடுவாருங்க. நீங்க அவரை கூப்பிட மாட்டேங்கிறீங்க. அவரை நான் கிறிஸ்தவன் சொல்றீங்க, ஆனா இயேசு நோக்கி கூப்பிடலையே. கத்தர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்வேன்னு சொல்லிருக்காருல்ல. ஆனா நீங்க சபைக்கு போறீங்க, பைபிள் கொண்டு போறீங்க, கைதட்டுறீங்க, எல்லாம் செய்றீங்க, ஆனா ஆண்டவர் நோக்கி கூப்பிடலையே. ஏன்னா நம்ம கிறிஸ்தவம் அப்படின்னா ஒரு கடமை. நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், அவன் கிறிஸ்தவ போகல அப்படின்னா ஏசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடமையை தான் செய்யறது தவிர முழு மனதோடு கூட ஆண்டவர் நோக்கி கூப்பிடல. ஆனா இந்த ரெண்டு குள்ளரும் நோக்கி கூப்பிடுறாங்க, தாவீது குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை இருக்கு, அவங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை இருக்குது, அதிசயம் நடக்கணும். அதனால அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. உன்னை இயேசு தம்மிடத்தை வரவழைத்து அவங்க கண்களை தொட்டார். தொட்ட உடனே அற்புதம் நடந்துச்சுங்க. நம்ம ஆண்டவர் பார்த்த உடனேயே மனது உருகிறாரு. இத்தனை காலமும் கண்ணாம இருந்தாங்களே, என்ன செஞ்சிருப்பாங்க, என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மனது உருகி அவங்க கண்களை தொட்டாராம். தொட்ட உடனே அற்புதம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு இயேசு நோய் கூட்டு பாருங்க. உங்க வீட்டில் பெரிய வியாதி பிரச்சனையோடு இருக்கீங்களா, அல்லது கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, அல்லது ஒருவேளை உங்க வியாபாரத்தில் வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குதா, அல்லது ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்களா, அல்லது நல்ல படிப்புக்கேற்ற வேலை உங்களுக்கு கிடைக்கலையா, இன்னும் உங்களுக்கு நல்ல காரியங்கள் ஒன்று உண்டாகலையா, ஊழியத்தில் ரொம்ப பின்னடைவா, நீ இயேசு நோய் கூப்பிட்டு பாருங்க. இயேசு கூப்பிடுங்க, அவர் மனது உருவார். அவரை இயேசு வந்துட்டாருன்னா மனது உருகுவார். ஏன்னா அவர் மனதுருகும் இயேசு. தம்முடைய பிள்ளைகளுக்கு மனது உருகாமல் வேற யாருக்கும் மனது உருக மாட்டார். கூப்பிட்ட உடனேயே ஆண்டவர் வர சொன்னார். அவர் கண்டவுடன் அவர் மனதுருகி கண்களை தொட்டாராம். கண்களை தொட்ட உடனேயே அறிஞ்சுக்காரு, அற்புதம் நடந்திருக்குங்க, அற்புதம் நடந்திருக்கு. ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார்ல. வேற என்ன, நீங்க அவரோட கூப்பிடுங்க. காலை மணி நேரலாகி நீங்க இந்த செய்தி யாரெல்லாம் பார்க்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்க குடும்பத்தோட அற்புதம் கண்டிப்பா தேவை இருக்கிறது. உங்க குடும்பத்தோட நன்மையான காரியம் உண்டாகணும். ஏன்னா உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மையான காரியம் உண்டாகணும், உங்க பொருளாதாரத்தில் நன்மையான காரியம் உண்டாகணும், உங்க தொழிலில் நன்மையான காரியம் உண்டாகணும், உங்க ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும், உங்க ஊழியத்தில் ஒரு செழிப்பு உண்டாகணும், உங்க ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகணும். இல்ல அப்ப இயேசு மனது உருகுனாத்தான் உங்க ஊழியத்தில் வளர்ச்சி உண்டாகும். இயேசு மனது உருகுனாத்தான் சபையில நன்மையான காரியங்கள் நடக்கும். இயேசு மனது உருகுனாத்தான் உங்களை தலை நிமிர நடக்க செய்வார். இயேசு மனது உருகுனாத்தான் உங்க குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். இயேசு மனது உருகுனாத்தான் பிள்ளைகள் வாழ்க்கையில மங்களகரமான காரியம் உண்டாகும். இயேசு மனது உருகுனாத்தான் கற்பத்தின் கனி உண்டாகும். அல்லேலூயா. அப்போ இயேசு உங்களை பார்க்கணுங்க. இயேசு உங்களை பார்த்து மனது உருகி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, இயேசு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க விசுவாசிக்கல, நீங்க அவர் நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, எனக்கு இந்த பிரச்சனையில எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. இயேசு மனது உருகுவார். நீங்க என்ன சொல்றீங்க? அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் கடவுள் தானே, எல்லாருக்கும் தெரியுமில்ல, பார்த்து செய்யணும்னா அவர் செய்ய மாட்டார். நீ அவர்கிட்ட வரணும், நீ அவர் பார்க்கணும், அவரை கூப்பிடணும். அவருக்கு மேல மனது உருகுவார். உங்க மேல மனது உருகி
உங்களுக்கு என்ன காரியத்தில் அற்புதங்கள் தேவையோ அந்த காரியத்தை கர்த்தர் இன்னைக்கே ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர் மனதுருகும் தேவன், மனது உருகுவார். உங்களை பார்த்துட்டார் அப்படின்னா மனது உருகுவார். அவர் உங்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்க அவர் நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. நீங்க அவர் நோக்கி கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அவர் மனது உருகி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாக மாறச் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார். ஜெபமனோவா ஜெபமனோ. சோதர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஐயா. ஆண்டவரே, நீர் மனதுருகும் தேவன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறாங்களா ஆண்டவரே, அவங்களை பார்த்து நீங்க மனதுருகி ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் இந்த செய்திக்கு பின்பு நீங்க அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. அந்த பிறவி குள்ளர்களுக்கு நீங்க தொட்ட உடனே அற்புதம் நடந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, இவங்களும் உங்களை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே உடனே நீங்க அற்புதம் செய்யணும்ப்பா. நீங்க அவங்க ஒவ்வொருத்தர் மேல மனது உருகுங்க ஆண்டவரே. இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருத்தர் மேல மனது உருகி அவங்களுக்கு என்னென்ன விதத்தில் அற்புதங்கள் தேவையோ அல்ல அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் நீங்கட்டும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. மனதுருகும் இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார்.